வணக்கம் நேயர்களே. இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில். மையார் தடங்கண்ணின்னு அம்பாளோட பேரு. இந்த கோயில்ல என்ன விசேஷம்னா, திருப்பாறு கடலை கடையும் போது அமிர்தம் வெளிப்படுது. அந்த அமிர்தத்தை தேவர்கள் பருக போக மீதி இருக்கிறத வாயு தேவனிட்ட கொடுக்குறாங்க. அந்த வாயு தேவன் அதை தேவலோகத்துக்கு எடுத்துட்டு போறாரு. போகும்போது அசுரர்கள் பின்தொடர்ந்து அதை கைப்பற்ற முன்படுறாங்க. அது அசுரர்கள் கையில சிக்கக்கூடாதுன்னு வாயுதேவன் முருகப்பெருமான மனசுல நினைச்சு அந்த அமிர்த கலசத்தை கீழே விடுறாரு. அதை முருகப்பெருமான் தன்னோட வலக்கையால தாங்கி பிடிச்சுக்கிறாரு. அதுல இருந்து ஒரு துளி அமிர்தம் பூமியில சிந்துது. அந்த பூமியில சிந்தின இடம் தான் இந்த கோடியக்காடு. இந்த கோடியக்காட்டுல அந்த அமிர்தம் சிந்தினது ஒரு சிவலிங்கமா உருவெடுக்குது. அவர் தான் அமிர்த கடேஸ்வரரா இங்க அருள் பாலிக்கிறார் சுவாமி. அம்பாள் பேர் மையார் தடங்கண்ணி. இன்னொரு அம்பாள் வெளியே காடு கிளால்னு மக்களோட பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க. இங்க இருக்க முருகன் ரொம்ப பிரசித்தம். எல்லா கோயிலையும் 6 முகம் 12 கையோட இருப்பாங்க. இங்க வந்து 6 திருக்கரம் ஒரு முகத்தோட கையில கையில அமிர்த கலசத்தை தாங்கி அருள் பாலிக்கிறார். இந்த முருகப்பெருமான் வந்து ஒரே கல்லுல ஆனவர். அந்த ஒரே கல்லுல திருவாச்சி, முருகன், மயில் எல்லாம் ஒரே கல்லுல ஆன சிறப்பு வேற எங்கேயும் கிடையாது. அவ்வளோ அழகான முருகன். நீங்களும் வந்து இந்த முருகனை சேவிங்க. இந்த கோவிலுக்கு பேரு கோடி குலகர் கோவில் அப்படின்னா பிரசித்தம். நன்றி நேயர்களே. கல்கி தமது பொன்னியின் செல்வன் நூலில் இத்தல குறிப்பை பயன்படுத்தியுள்ளார். அந்நூலில் 2ஆம் பாகத்தின் முதல் அத்தியாயத்தில் இத்தலத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இத்தலத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இறைவனை வணங்கியதாகவும், சேரமான் பெருமாள் நாயனாருடன் இத்தலத்திற்கு வந்த சுந்தரர் கோயில் கடல் அருகே தனித்திருப்பதை கண்டு உள்ளம் வருந்தி பாடியதாக வரலாறு சொல்லப்படுகிறது.